ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரிஸ். கர்நாடகா மாநிலம் துமக்கூரு மாவட்டத்தில் இருக்க சவுடனகுப்பே அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் 50 வயசாகக்கூடிய சங்கரண்ணா. இவரோட தொழில் விவசாயம். ஊரில் சொந்தமாக 2 ஏக்கர் நிலம் வச்சு விவசாயம் பார்த்துட்ருக்காரு. இவருக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே அவங்களோட மனைவி உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிட்டாங்க. இதனால தன்னோட அம்மாவான ரங்கம்மா கூட கிராமத்து வீட்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. மனைவி இறந்ததுக்கு அப்புறமா சொந்தக்காரங்க எல்லாருமே 2வது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனால் சங்கரண்ணா அதை பெருசாக எடுத்துக்காம அவரோட வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்படியே பல வருஷங்கள் ஓடி போகுது. துணை இல்லாமல் சங்கரண்ணா தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கப்ப தான் 25 வயசாகக்கூடிய மேனகா அவங்களுக்கு அறிமுகமாகறாங்க. மேனகாவுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணமாகி கணவரோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. குழந்தை இல்லை. கல்யாணமாகி கொஞ்சம் மாதம் மட்டும்தான் கணவரோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 6 மாதத்துக்கு அப்புறமா 2 பேருக்கு இடையில ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கு. நாளுக்கு நாள் சண்டை அதிகமாகியிருக்கே தவிர குறைஞ்ச மாதிரியே இல்லை. இதனால மேனகா அடிக்கடி தன்னோட அம்மா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. கணவர் அப்பப்போ அம்மா வீட்டுக்கு வந்து சமாதானப்படுத்தி மேனகாவை திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் கணவரால் மேனகாவோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழவே முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜில் ஒரு நாள் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லிக்காமல் எங்கேயோ போயிட்டாரு. காலையில் போன கணவர் வீட்டுக்கு திரும்பவே இல்லைன்னு சொல்லி மேனகாவும் பையனை காணான்னு அவரோட பேரண்ட்ஸும் ஒவ்வொரு பக்கமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. தெரிஞ்சவங்க தங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவர் வேலை பார்க்கக்கூடிய இடம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அதே சமயம் எல்லாருக்கும் கால் பண்ணியும் இன்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த நபர் பற்றின தகவல் எதுவுமே கிடைக்கல. கடைசியாக போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. போலீஸ் விசாரித்து தகவல் கிடைச்சா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. காணாமல் போன மேனகாவோட கணவரோட மொபைல் வீட்டிலையே இருந்தனால கடைசியாக அது எந்த லொக்கேஷனில் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்ற தகவலை வச்சு போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு இல்லாமல் போகுது. அதுக்கு அடுத்தது அவரோட ஃபோட்டோவும் அவங்க சொன்ன அடையாளங்களை மட்டுமே வச்சு போலீஸ் விசாரணையை தொடங்குறாங்க. ஆனாலும் அந்த விசாரணையில் பெருசாக எந்த தகவலுமே கிடைக்கல. இதனால் இந்த கேஸ் ரொம்பவே கிடப்பில் கிடக்குது. காரணம், கிடைச்ச தகவல்கள் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு போதுமானதாக இல்லை. கணவர் இல்லாமல் மாமியார் வீட்டில் என்ன வேலை அப்படின்னு நினச்ச மேனகா தன்னோட கிராமத்துக்கே திரும்பி வந்திருக்காங்க. 2 வருஷமாக அம்மா வீட்டில் தனிமையில் இருந்த மேனகா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த டைமில் தான் 50 வயசாகக்கூடிய சங்கரண்ணா கூட அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. தன்னை விட 25 வயசு அதிகமான நபராக இருந்தாலும் அவரோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி கேட்டதுமே மேனகாவுக்கு சங்கரண்ணா மேலே காதல் வந்திருக்கு. இத்தனை வருஷமாக துணை இல்லாமல் கஷ்டப்படுற ஒருத்தரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளை இன்னும் அவர் நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு நினச்ச மேனகா தன்னோட அப்பா அம்மா கிட்ட சங்கரண்ணா பற்றி சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்குறாங்க. சங்கரண்ணாவோட வயசை கேட்டதுமே மேனகாவோட பேரண்ட்ஸ் வயசு அதிகமாக இருக்குது, வேறொரு பையனை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேனகா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா இவரை தான் பண்ணிக்குவேன், வேறு யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவங்களோட முடிவில் உறுதியாக இருந்திருக்காங்க. மகளோட முடிவை கேட்ட மேனகாவோட பேரண்ட்ஸ்க்கும் முதல் கல்யாண வாழ்க்கை தான் இவளுக்கு சரியாக அமையலை, இதுலையாவது தன்னோட பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினச்சி இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சங்கரண்ணா அவங்க அம்மா கிட்ட மேனகா பற்றி சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறாரு. 2 வீட்டு சைட்லேயுமே ஓகே சொன்னனால அவங்க கிராமத்தில் இருக்க கோவிலில் சிம்பிளாக இவங்களோட கல்யாணம் நடக்குது. இவங்க கல்யாண ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே வைரலும் ஆகியிருக்கு. இந்த ஃபோட்டோஸை பார்த்த எல்லாருமே 60 வயசான தாத்தாவுக்கும் 25 வயசான பொண்ணோட கல்யாணமா அப்படின்னு கிண்டலாக பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சங்கரண்ணாவை பார்க்குறப்ப ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியுதுனால எல்லாருமே இப்படி சொல்லி ஷேர் பண்ணியும் இருக்காங்க. சோஷியல் மீடியா ஊரில் உள்ளவங்கன்னு யார் என்ன சொன்னாலும் நாங்கள் சந்தோஷமாக வாழுவோன்னு சொல்லி இந்த தம்பதி அவங்களோட வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாக ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த ஜோடி ஒன்றா சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸையும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
இப்படி வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எப்படி இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு சோஷியல் மீடியாவோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கப்ப தான் அப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளிவருது. அந்த நியூஸ் என்ன அப்படின்னா, கல்யாணமான 6 மாதத்துலேயே சங்கர் அண்ணா திடீர்னு இறந்து போயிருக்காரு. இது தற்கொலைங்கிறது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்திருக்கு. அதுலேயும் மனைவியால் தான் இவர் இந்த முடிவை எடுத்தாருன்னு தெரிஞ்சதுமே அந்த ஊரில் இருக்க எல்லாருமே இந்த வயசில் இந்த ஆளுக்கு கல்யாணம் தேவையான்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மேனகா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம், எங்கள் வாழ்க்கையை கெடுத்ததே மாமியார் ரங்கம்மாதான்னு சொல்லியிருக்காங்க. தற்கொலைனால போலீஸ் மருமக மாமியார் 2 பேர்கிட்டையும் தனித்தனியாக விசாரிக்கிறப்ப தான் இந்த நபரோட இந்த முடிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க சந்தோஷத்துக்கு சாட்சியா மேனகா இப்போ 4 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியிலிருந்தே கணவன் மனைவி 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. எதனாலனா, கல்யாணமான நாள்ல இருந்தே மாமியார் மருமக பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. சங்கர் அண்ணா ரொம்ப வருஷமாக அம்மா கூடவே இருந்தனால அவங்க சொல்கிறத தான் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த விஷயம் மேனகாவுக்கு பிடிக்கவே இல்லை. சின்ன விஷயத்துக்கு கூட மாமியார்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணுமான்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் அம்மா பையனாக இருந்தால் ஏன் என்னை கல்யாணம் பண்ணீங்க? இந்த வீட்டில் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் மைசூர் இல்லை பெங்களூர் எங்கேயாவது ஒரு இடத்துல வீடு பார்த்து தனி கொடுத்தன போலான்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்ட சங்கரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மாவை விட்டுட்டு என்னால் எங்கேயுமே வர முடியாது, வயசானவங்க அப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் அனுசரித்து போன்னு மனைவியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனாலும் மேனகா இதை கேட்காம தொடர்ந்து தனி கொடுத்தன போகிறத பற்றி சங்கரண்ணா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. சந்தோஷமாக வாழலான்னு நினச்சி கல்யாணம் பண்ண சங்கரண்ணாவுக்கு இந்த பிரச்சனையை பார்த்து ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறாரு. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் மனைவின்னு சொல்லி 2 பேரையும் விடவும் முடியாமல் சமாளிக்கவும் முடியாமல் தடுமாறி கடைசியாக ஒரு விபரீதமான முடிவை எடுத்திருக்காரு. சூசைட் பண்ணிக்கிறதுக்கு நாள் நைட்டு கூட மனைவி கூட பயங்கரமான சண்டை. வெறுத்து போன சங்கரண்ணா காலையில் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லிக்காம நேராக கிளம்பி அக்கிமிதி பாளையா அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து ஒரு மரத்தில் தூக்கு போட்டு தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. ஒரு நபர் தூக்கில் தொங்குற தகவல் அந்த வழியாக போகிறவங்க மூலமாக எல்லாருக்குமே தெரிய வருது. இறந்தது சங்கரண்ணா அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சு இந்த தகவலை மேனகாவுக்கும் அவங்களோட அம்மாவான ரங்கம்மாவுக்கும் சொல்கிறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வந்த 2 பேருமே கத்தி கதறி அழுதுருக்காங்க. சங்கரண்ணாவோட அம்மா ரங்கம்மா தன்னோட பையன் இப்படி ஒரு முடிவுக்கு வர காரணமே மருமகளான மேனகாதான்னு சொல்லி ஹிலியூர் துர்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட மருமக மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக போலீஸ் அவங்க விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இது பற்றி போலீஸ் ரங்கம்மா கிட்ட விசாரித்தப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று நான் வயலில் மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ என்னோட மருமக நாயை அவுத்து விட்டு என்னை கடிக்க வைக்க பார்த்தா. நாயை பார்த்து நான் பயந்து கீழே விழுந்துட்டேன். இதை என்னோட பையன்கிட்ட சொல்லி உன்னோட பொண்டாட்டி இப்படி பண்ணுறா என்னன்னு கேளுன்னு சொன்னேன். இதை கேட்டு பையனும் மருமக கிட்ட கேட்டான். அவள் அதுக்கு என்ன சொன்னா அப்படின்னா, நான் அப்படி ஒன்றுமே பண்ணலை, உங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்க, இவங்க இருந்தாலே பிரச்சனை தான், ஒன்று நாம் வீட்டை விட்டு போகலாம், இல்லைனா உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு சொன்னான். இந்த மாதிரி அடிக்கடி பையனோட சண்டை போட்டே அவனை இப்படி பண்ணிட்டா. என்னோட பையன் சாகிறதுக்கு குடும்ப பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் மேனகா கிட்ட விசாரிக்கிறாங்க. மேனகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருந்தோம். ஆனால் என்னோட மாமியார் 15 நாளைக்கு ஒரு டைமு என்னோட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி அதை ஒரு பெரிய சண்டையாக ஆக்கிடுவாங்க. அதோட என்னோட நடத்தை சரியில்லை, அடிக்கடி ஊர் சுத்த போகிறா, கண்ட ஆம்பளைங்க கூட பேசுகிறா பழகுறா, புள்ள கூட யார்கிட்டையோ தான் வாங்கிட்டு வந்திருக்கா, இவளை நம்பாத, உன்னோட சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்படி இப்படின்னு சொல்லி இவரை ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதோட என்னை வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க. அம்மா வீட்டுக்கு போகவோ அவங்க கூட பேசவோ விடவே மாட்டாங்க. அப்படியே என்னோட அம்மா என்னை பார்க்க வந்தாலும் அவங்கக்கிட்ட மூஞ்ச காட்டி அவங்கள திருப்பி அனுப்பிடுவாங்க. இதை பற்றி நான் கணவர்கிட்ட சொல்லி நான் ரொம்பவே அழுதேன். அவரும் அம்மா கிட்ட, ஏம்மா இப்படி பண்ணுற,
இப்படி நீ பண்ணா என்னால் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு சொன்னார். இதுக்கு மாமியார் பொண்டாட்டி தான் முக்கியமானா எங்கேயாவது போ, இல்லை அப்படின்னா நீ செத்து போன்னு சொன்னாங்க. இதனால தான் சங்கரண்ணா கோவப்பட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போனார். சரி, கோவம் குறைஞ்சிருச்சுன்னா திரும்பி வந்துடுவாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் வரவே இல்லை. இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதோட இப்போ நான் 4 மாதம் கர்ப்பமாக வேற இருக்கேன். இனிமே எப்படி இருப்பேன், இந்த குழந்தைய எப்படி வளர்ப்பேன்னு தெரியலன்னு சொல்லி போலீஸ்கிட்ட அழுதுருக்காங்க. இப்படி 2 பேருமே மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருந்தனால போலீஸ் இது தொடர்பாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 50 வயசில் கல்யாணம் பண்ணி 6 மாதத்துலேயே சங்கரண்ணா தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. கர்ப்பிணி பெண்ணோட பரிதாப நிலையை பார்த்து எல்லாருமே ரொம்பவே கவலைப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க. யார் கண்டுபட்டுச்சோ இப்படி இவங்க வாழ்க்கை ஆகிருச்சேன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்க்குறப்ப எந்த பிரச்சனைக்குமே தற்கொலை அப்படிங்கிறது ஒரு தீர்வாக அமையாதுன்னு தெரிய வருது. வயசு கடந்து கல்யாணம் பண்ணாலும் மனைவியையும் அம்மாவையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி ஒவ்வொரு ஆணுக்கும் கண்டிப்பாக வேணுங்கிறது இது போன்ற சம்பவங்கள் மூலமாக தெரிய வருது. ஒரே இடத்துல அவங்களால சேர்ந்து இருக்க முடியலைன்னா தனித்தனியாக 2 சைட்லேயும் பிரச்சனை வராமல் பிரிஞ்சு இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. சங்கரண்ணா கொஞ்சம் மனைவியையும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய பற்றியும் யோசிச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நடக்கக்கூடிய க்ரைம் சம்பவங்களை விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.